உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பவுல் இந்த பகுதியிலே கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் men of belong to this world, இந்த உலகத்திற்கு உரியவர்கள், அதாவது men of flesh, மாம்சத்திற்குரியவர்கள் எனும் பட்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் மீதும் உலகத்தில் உள்ளவைகளின் மீது வாஞ்சை உள்ள சாதாரண ஒரு மனிதர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சபைக்குள் அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் you are infants in Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையில் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில குழந்தைகளாய் இருப்பதும் இந்த உலகத்தினுடைய மனிதனாய் இருப்பதும் ஒன்று பவுலுடைய பார்வை. ஆகவே உனக்கு பலன் இல்லை. பலன் இல்லை என்பதனாலே பவுல் என்ன பண்ணாராம்? he gave the milk, அவர்களுக்கு பால் குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பால் மட்டும் தான் குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். குழந்தைகளுக்கு நாம் பால் மட்டும் தான் கொடுப்போம், புதிதாய் பிறந்த குழந்தைக்கு. ஆனா குழந்தைகளுக்கு பால் மட்டுமே செரிக்கும், பால் மட்டும் தான் அவர்களுக்கு ஜீரணமாகும். அவர்கள் குடிக்கிற அந்த பால்ல அவர்கள் சரீரம் முழுவதற்கும் வேண்டிய எல்லா விதமான பலனும் கிடைச்சு விடுது. உள்ள எலும்புகள் வளர, பல்லு வளர, அவர்கள் நல்ல மசில் பெறுவதற்கு எல்லாமே அது இதில் கிடைச்சிருது குழந்தைகளுக்கு. ஆக குழந்தையா இருப்பது, அந்த பால் குடிப்பதனாலே நன்மை இருக்கிறது. பால் குடிப்பதனாலே என்ன நன்மை இருக்குதுன்னா, அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குது, தேவையான போஷாக்கு கிடைக்குது. ஆனா குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. ஒரு குழந்தையவை தொடர்ந்து அது குழந்தையாவே இருந்துடணும் என்று நாம் விரும்புவதே இல்லை. அதற்காக நாம் உழைப்பதில்லை. எப்படியாவது இந்த குழந்தை குழந்தையாவே இருக்கணும் என்று நாம் உழைக்கிறது இல்லை. நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னா, இந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான, ஒரு திடகாத்திரமான, ஒரு பராக்கிரமசாலியாக வளர வேண்டும். உடல்ல, சரீர அளவுகளில். பின்பு அவன் ஞானத்தில் வளர வேண்டும், அறிவில் வளர வேண்டும், கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இந்த உலகத்தில் எவ்விதமான ஒரு சூழலையும் கடந்து போவதற்கு ஏற்ற ஒரு திறன் உள்ள ஒரு மனிதனாய் உருவெடுக்க வேண்டும் என்பதிலே எல்லா பெற்றோரும் கவனமாயிருக்கிறோம். அதற்கு என்ன பண்றோம்? பாலை கொடுத்து துவங்குகிறோம். பால் குடித்து அந்த பருவம் நெருங்குகிற போது பிள்ளைக்கு பருப்பு சாதம் அல்லது காய்கறிகள் அல்லது அரிசி சாதம் என்று கொடுக்கிறோம். அதையும் கடந்து வருகிற பிள்ளைக்கு கடித்து மென்று சாப்பிடுவதற்கான இறைச்சி தருகிறோம். சிக்கன் அல்லது பீஃப், மட்டன், ஃபிஷ் என்று பல்வேறு வகையான உணவுகளை கொடுத்து அந்த பிள்ளை நன்றாக சாப்பிட்டு வளர்வதற்கான வாய்ப்புகளை, முறைகளை எடுக்கிறோம் இல்லையா? இது இயல்பு. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலையும் எல்லா மனிதர்களுமே குழந்தைகளாய் இருந்தவர்கள் தான். ஸ்பிரிச்சுவலி, when you come to Jesus, when you accept Jesus, when you took baptism, when God mysteriously put His seed in you, when you take baptism, you are a born baby, a newborn baby. Until then, நீ அந்த சூழலை எட்டும் வரைக்கும் you are not even born spiritually. So when you born, you are a baby. அந்த வினாடியிலிருந்து உனக்கு இந்த பால் தேவைப்படுகிறது. முதலாவது, நீ பிறந்து விட்டாய், பால் தேவைப்படுகிறது. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு, நான் இப்போ வரைக்கும் உனக்கு பால் தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்றால் நீ இன்னும் வளரல. நீ இன்னும் பாலை தாண்டி வேறொரு திட உணவை எடுத்துக்கொள்ள
ஒரு உணவு போஜனத்தை, போஜனம் என்று சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் வந்து மீட், நல்ல ஒரு சக்தி உள்ள ஒரு உணவை எடுத்துக்கொள்வதற்கு நீ இன்னும் தகுதி உள்ளவனாய் மாறவில்லை. ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு என்கிற நிலையில் நீ இருக்கிறாய் என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, சபைகளிலே அநேக மக்கள் இன்னமும் குழந்தைகளாயிருக்கிறார். சிலர் குழந்தைகளாகவே இன்னும் உருவெடுக்கவில்லை. ஆனால் அநேகர் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் 3ஆம் வசனத்துல. ஏன் நீ இன்னும் மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறாய், அல்லது உனக்கு பலன் இல்லை, ஏன் நான் உனக்கு பால் மட்டும் குடிக்க கொடுத்தேன் என்றால், 3ஆம் வசனத்துல, உனக்குள் பொறாமை இருக்கிறது, உனக்குள் வாக்குவாதம் இருக்கிறது, உனக்குள் பேதகம் இருக்கிறது. பேதகம் என்றால் சச்சரவு, வாக்குவாதம் என்றால் சண்டை, கோரல்ஸ், பொறாமை, ஜெலசி. இந்த 3 இயல்புகளும் இந்த கொரிந்து சபைக்குள் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்குள் இருப்பதனால அவர் சொல்றாரு, you are still fleshy or you are still a man of carnal. உலகத்திற்குரியவனாய் இருக்கிறாய், உனக்கு பால் மட்டுமே என்னால் கொடுக்க முடிகிறது, நீ பால் குடிக்க மட்டுமே இன்னும் தகுதியாய் இருக்கிறாய். இதே நிலையை அவர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு. கவனிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். அதிலே பவுலுக்கு கொரிந்து சபைக்குள்ளிருந்து ஒரு தகவல் போகிறது. குலேவேயாள் என்கிற ஒரு பெண்மணி மூலமாக அவருடைய வீட்டாரிலிருந்து ஒரு செய்தி போகிறது. அந்த செய்தியில என்ன செய்தி அவர் கிடைக்குதுன்னா, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு, பிரிவினைகள் உண்டு, அதாவது சண்டைகள் உண்டு, அல்லது கோரல்ஸ் இருக்குது, சச்சரவு இருக்குது உங்களுக்குள்ள. எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் வாக்குவாதங்கள், சச்சரவு, சண்டை அல்லது பொறாமை இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இட்ஸ் ஒன்லி எவிடென்ட் தட் யூ ஆர் ஸ்டில் a baby, not even a baby. இப்போ 3 வயசு பிள்ளையை விட நம்ம பேபின்னு சொல்றோம். யூ ஆர் ஸ்டில் a infant, கை குழந்தை. கை குழந்தைக்கு மட்டும் தான் பால் கொடுப்பாங்க. இந்த வயசு பிள்ளைக்கே வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் நம்ம. அப்போ ஸ்டில் யூ ஆர் a infant. பிரியமானவர்களே, இந்த சபைக்கு தான் பவுல் வந்து அநேக ஆவிக்குரிய காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்நிய பாஷையின் வரம் அல்லது தீர்க்க தரிசன வரம் என்கிற பல்வேறு வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சபை. இவ்விதமாய் இருந்த சபையில குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்களாம். குழந்தைகள் ஏன் அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இன்னும் பொறாமையை விட்டு கடந்து வரவில்லை, இன்னும் அவர்கள் வாக்குவாதத்தை விட்டு கடந்து வரவில்லை, இன்னும் அவர்களுக்குள் சச்சரவுகள் இருக்கிறது. இவ்விதமாய் இருக்கிற அந்த மக்கள் மாம்சத்திற்குரியவர்கள், பால் குடிக்க மட்டுமே தகுதியானவர்கள் என்று சொல்லுகிறார். they are not able to eat solid food. அவர்களால் மெல்ல முடியாது என்பதை பவுல் கணிக்கிறார். It's very important quality to each and every preacher of God or minister of God to discern the people, those who are sitting in front of you, whether they are eligible to eat meat. அவர்களால் கறியை சுவைத்து உண்ண முடியுமா, அல்லது அவர்கள் இன்னும் பாலுக்கு தான் தகுதியானவர்களா என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரனும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது கடவுள் தருகிறதான ஒரு டிசர்ன்மெண்ட். பால் மட்டுமே குடிக்க தகுதியானவர்களுக்கு எவ்வளவு கறி போட்டாலும் கறி வேஸ்ட் ஆயிடும், சாப்பிட முடியாது அவங்களால. கறிக்கு தகுதியா இருக்கிறவர்களை சரியாய் கணிக்காமல் இன்னும் பாலே கொடுத்துட்டு இருந்தா it won't help them, because அவர்கள் கறிக்கு ஆயத்தமாயிட்டாங்க. மென்று சாப்பிட்டு ஜீரணிக்க அவர்கள் உடல் ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் இன்னும் பாலே கொடுத்துட்டு இருக்கிறோம் சரியா அவர்களை கணிக்காம என்பது அவர்கள் வளர்வதற்கு உதவியா இருக்காது. Hebrews chapter 5 13ஆம் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்கிறவன் குழந்தை. கொரிந்து சபை வந்து குழந்தையா தான் இருக்குது. ஆகவே பால் கொடுத்து கொண்டிருக்கார். ஆகவே அவர்களுக்கு என்ன இல்லை என்றால், நீதியின் வசனங்களில் பழக்கம் இல்லை. நீதியின் வசனங்களில் பழக்கம் இல்லை. இங்கே எபிரேய சபை, இந்த எபிரேய மக்கள் இருக்காங்களே, ஈப்ரூ பிலீவர்ஸ், அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை எழுதினவர் அவர்களுடைய வாழ்க்கையை கணித்து பார்க்கும்போது அவர்களும் பால் குடிக்கவே தகுதியானவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பலமான ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், பால் உண்கிறவனாய் நீ இருக்கிறாய். ஏன் அவர் சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க.
when you consider the time, அதாவது காலத்தை பார்த்தால், அதாவது நீ எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாய் பிறந்தாயோ அந்த காலத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த நாளுக்குள், இவ்வளவு வருடங்களுக்குள், அவர் முதல் நூற்றாண்டுல சொல்றாரு, நீ போதகராய் மாறி இருக்க வேண்டும். which means you must be a professor in the college. நீ ஒரு சரியான ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கணும் காலேஜ்ல. ஆனால் உனக்கே இன்னமும் மூல உபதேசங்களை, அதாவது ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ் அல்லது எலிமெண்ட்ரி டீச்சிங்க அல்லது கிண்டர் கார்டன் மெசேஜஸ் ABCD என்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய செய்திகளை உனக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்ன என்றால் நீ பால் உண்ணவே தகுதியாய் இருக்கிறாய். You see that? There is lot of people who came to Christ and still remain as a babies. பேபிஸா இருக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை இருக்குது. என்ன நன்மை? எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அம்மா அல்லது அப்பா அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்பொழுதுமே தூக்கி வச்சுக்குவாங்க. அழுதா பால் கிடைக்கும். எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அப்படி பல்வேறு காரியங்கள் பேபியா இருப்பதனால நன்மை இருக்குது. ஆனால் பேபியா இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் நீ பிறக்கல. அது ஒரு துவக்கம். அதிலிருந்து நீ ஒரு முதிர்ந்த மனிதனாய் உருவெடுக்க வேண்டும். The same way, நீ குழந்தையா இருப்பதற்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒன்றும் வந்துடல. That is the starting point. அது ஒரு துவக்கம். அந்த துவக்கத்திலிருந்து நீ சரியான முறையில் பால் குடித்து வருகிற போது ஏற்ற காலத்தில் நீ எல்லா பலமான ஆகாரத்தையும் சாப்பிடுவதற்கு தகுதியானவனாய் மாறிவிடுவாய். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் 2 உணவுகளை வேதம் சொல்லுகிறது. ஒன்று பால், இன்னொன்று சாலிட் ஃபுட். which food you like? நம்ம இப்ப இருக்கிற நிலைக்கு பிசிக்கலா சொன்னா சாலிட் ஃபுட் தான் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா? எல்லா விதமான உணவையும் நம்ம கடிச்சு மென்று சாப்பிடுறோம் பிசிக்கலா. ஸ்பிரிச்சுவலி, what food you want? You want kindergarten lessons like ABC என்றால் என்ன என்பது குழந்தையில கிண்டர்கார்டன் போறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் ABC. அதே போல ஸ்பிரிச்சுவலா இயேசு கிட்ட வரவங்களுக்கு சொல்ற முதல் பாடம் என்னது? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை மன்னிக்கிறார். இதுதான் ABC. இயேசு உன்னை ரட்சிக்க விரும்புகிறார், இயேசுவை ஏற்றுக்கொள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொள். இதெல்லாம் ABC. There is a lot of people so much of satisfied with ABCD itself in church. அவிதமான மக்களுக்கு தான் அவர் எழுதுறாரு, நீ நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறாய். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. யார் ஒருவன் பாலை மட்டுமே குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவர்கள் வளர்ந்தவர்களாய் இருந்தாலும் குழந்தைகளாய் இருந்தாலும் they were only நீதியை அறியாதவர்கள், நீதியின் வசனத்தில் விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். வேதம் சொல்லுகிறது. அதை இது என்னுடைய எண்ணம் அல்ல, இது வேதம், கடவுள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கணுமா அந்த மனிதர்கள்? they must be a teachers in the school of obedience. அதாவது ஒரு வார்த்தையை ரிசீவ் பண்ணி எப்படி ஒரு உணவை சாப்பிட்டு அதை ஜீரணித்து அந்த உணவு ஜீரணமான பின்பு அதில் இருக்கிற சத்துக்கள் இரத்தமாக உருவெடுத்து உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் பயணித்து நம்மை ஆரோக்கியம் அடை செய்கிறது. அதில் இருக்கிற கழிவு ஏற்ற நேரத்தில் வெளியே போய் விடுகிறது என்பது போலவே when you receive the word, that word must be a flesh in you. அது உனக்குள் இரத்தமும் சதையுமாக மாற வேண்டும். எப்படி? அதை நீ ஜீரணித்து இரும்பட்சத்தில் அதை நீ கேட்டு அது உனக்குள் ஜீரணம் அடைவதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது நீ வளருகிறாய், நீதி வசனத்தில் பழக்கமுள்ளவனாய் மாறுகிறாய். அப்படி மாறுகிற நீ over the period of time will become a teacher in that. அதை ரிசீவ் பண்ணி ஒபீடியண்டா இருந்து வளர்ந்து வருவதிலே அதை கற்றுக் கொடுப்பதற்கு டீச்சராகவே மாறிடல. அப்படி ஆகாம still people in church are satisfied with milk. அவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை கேட்க பிடிக்கிறதில்லை.
சில இடங்களில் கடினமான வார்த்தைகளை உபதேசிப்பதே இல்லை. சில கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அழகான வார்த்தைகள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், கடவுள் உன்னை உன் எதிரிக்கு முன்பு உயர்த்துவார். ஆனா அவ்விதமான வார்த்தைகளை சொல்ல பிரசங்கிமார்களும் அவ்விதமான வார்த்தைகளை மட்டுமே கேட்க விரும்புகிற சபை விசுவாசிகளுமா இருக்கிற நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. பலமான ஆகாரத்தை சாப்பிடுவது என்றால் learning deeper truths of God's word, which leads you to perfection, which leads you to a complete matured man. வளர்ந்த ஒரு மனிதனாய் உருவெடுப்பதற்கு, முழுமையான ஒரு மனிதனாய் உருவெடுப்பதற்கு நடத்துகிற கர்த்தருடைய ஆழமான வசனங்களை கேட்க விரும்புகிற ஒரு மெச்சூர்ட் மேனா நீ இருக்க விரும்புகிறாயா, அல்லது பாலை குடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு சாட்டிஸ்ஃபைடா இருக்க விரும்புகிறாயா என்கிற கேள்வியை இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள் கேட்டு பார்க்க வேண்டும். எப்படி என்றால் 14ஆம் வசனம் பாருங்க. பலமான ஆகாரமானது என்ன பண்ணும், சாலிட் ஃபுட் என்ன பண்ணும் ஒரு மனுஷனுக்குள்ள அப்படின்னா, நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு பலமான ஆகாரம். என்னது என்றால், நன்மை தீமை இன்னது என்று பகுத்தறியும்படியாய், பகுத்தறிவு, பகுத்து அறிவது, இது நன்மையா தீமையா, இது நமக்கு லாபமா நட்டமா, இது நம்மை சிக்கல்ல மாட்ட விடுமா அல்லது இதை நம்மை ஆசீர்வாதத்திற்கு நடத்துமா என்பதை பகுத்து அறிகிற பயிற்சி. பகுத்து அறிகிறதான பயிற்சியில எது நடத்தும்னா சாலிட் ஃபுட் நடத்துமா. சாலிட் ஃபுட், பட் the solid food is for mature who because of practice have their senses trained to discern good and evil. அவர்களுடைய உணர்ச்சிகளை, உணர்வுகளை, அவர்களுடைய சென்சஸ் இருக்குல்ல, நம்மளுடைய சென்சஸ், அந்த சென்ஸவை இந்த மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. யாரு? the mature people பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, when situation comes in a life, for example, in different situations they exercise their sense. அவர்கள் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு வித்தியாசமான விதவிதமான சூழ்நிலைகளிலும் they exercise their senses to discern between what is soulish or what is human, between and what is spiritual, which means what is divine என்று சொல்லி அவர்கள் பகுத்தறிவார்கள். எது ஸ்பிரிச்சுவல் வே, எது மனித வழி, எது நார்மலான குழந்தை வழி, அல்லது எது முதிர்ந்த மனிதனுக்கான வழி என்பதை அவர்கள் சூழ்நிலைகள் வருகிற போதெல்லாம் they exercise their sense to discern, பகுத்து அறிய அவர்கள் பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தி they will choose the spiritual way because they are eating solid food. பட் மில்க் குடிக்கிறவங்க பகுத்தறிய மாட்டாங்க, பகுத்தறிய முடியாது. they are not using their senses to do that one. Even though they tried with their best effort, they will not choose the spiritual way because they are only drinking milk. ஏனெனில் மில்க் குடிக்கிறவங்களுக்கு சாலிட் ஃபுட்டுக்கான ஞானம் கிடையாது என்று வேதம் தெளிவா சொல்லுது. Now ask yourself, you are sitting in the church, in this church itself at least few years, maybe in different churches for many years in your life. What kind of food you are desire, milk or solid food? என்னென்ன உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க ஸ்பிரிச்சுவலி இது வரைக்கும்? பால் குடிச்சு வளர்ந்துருக்கீங்களா அல்லது சாலிட் ஃபுட்டை சாப்பிட விரும்புறீங்களா? பிரியமானவர்களே, இன் அவர் ஸ்பீச், நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய ஆக்ஷன்ல, நம்மளுடைய ரியாக்ஷன்ல, மற்றவர்கள் நம்மகிட்ட காட்டுகிற செயல்களுக்கான ரியாக்ஷன், நாமே காட்டுகிற ஆக்ஷன்ஸ் அல்லது நாம் பேசுகிற வார்த்தைகள் என்கிற இவைகள்லாம் இருக்குல்ல, these all the situations தினசரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறது. In those situations, a man who eats solid food always exercise, always put in practice his senses to discern what is good, what is evil.
நான் இப்பொழுது என்ன வார்த்தையை பேசுவது நல்லது, என்ன வார்த்தையை தவிர்ப்பது நல்லது, அல்லது என்ன வார்த்தையை பேசுவது தீமை என்பதை டிசைன் பண்றது சாலிட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு வரும். என்ன ஆக்ஷன் ஒரு மனிதர் எனக்கு விரோதமாக செய்கிற ஒரு காரியத்திற்கு, அது குடும்பத்திலாகட்டும், சபையிலாகட்டும், சமுதாயத்திலாகட்டும், என்ன விதமான ஆக்ஷனை நம்ம எடுக்கிறோம் அல்லது என்ன விதமான ரியாக்ஷனை நம்ம காட்டுறோம் என்பதிலே உன்னுடைய ஃபுட் என்ன, மில்கா சாலிட் ஃபுட்டா என்பது தெரிந்துவிடும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. வாட் இஸ் யுவர் ஃபுட் என்பது அதில் தெரியும். பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு ஷோ யூ ஒன் வெர்சஸ். இன்னைக்கு வாசிச்ச பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஆறு 7 ஆகிய வசனங்கள். அதுல பாருங்க, பவுல் எழுதுறாரு, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அதாவது மெச்சூர்ட் பீப்புளுக்கு தான் ஞானத்தை நான் சொல்றேன்றார். இதுக்கு அடுத்த வசனம் அதிகாரத்துல தான் அவர் எழுதுறாரு, உனக்கு நான் பால் தான் கொடுக்க முடிஞ்சது. ரீசன், யூ ஆர் ஸ்டில் a baby, infant in Christ. ஆனா அதே கொரிந்து சபையில இவர் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தேறினவர்களையும் பார்க்கிறாரு. பவுல் தேறினவர் மெச்சூர்ட் மேனையும் பார்க்கிறாரு. அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். இப்ப தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அந்த ஞானம் கடவுள் கொடுப்பது. இது பால் குடிக்கிறவனுக்கு இருக்காது. குழந்தைக்கு ஞானம் இருக்குதா? அறிவு இருக்குது, அதற்கான அறிவு இருக்குது. ஆனா நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிகிற ஞானம் இல்லை. ஆனா மெச்சூர்ட் ஆனவனுக்கு ஞானம் இருக்கிறது. மெச்சூர்ட் ஆனவன்கிட்ட ஞானத்தை பேசலாம், அது நல்லது, அது உரைக்கும், அது அவனுக்குள் போய் சேரும், அது அவனை சூழ்நிலைகளின் போது பயன்படுத்த உதவியா இருக்கும் மெச்சூர்ட் ஆனவனுக்கு. ஆக மெச்சூர்ட் ஆனவனுக்கு தான் அதை சொல்றாரு. அதே அதிகாரத்தினுடைய 2:15 பாருங்க. அந்த மெச்சூர் ஆனவன், அதாவது ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். யார் ஆவிக்குரியவன்? பவுல் சொன்னதுபடி பார்த்தாக்கா, பால் குடிக்கிறவன் குழந்தை, சாலிட் ஃபுட்டை சாப்பிட்றவன் மெச்சூர்ட் மேன். அந்த அவனை தான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார் பவுலுங்க. இந்த ஆவிக்குரியவன் சாலிட் ஃபுட் சாப்பிட்றவன் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்கிறான், எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். எவ்விதமான சூழல் அவனுக்கு எதிராய் வந்து நின்னாலும் he will use his senses to discern what is good and what is evil. அவன் ஆவிக்குரியவன். ஏன்? அவன் சாலிட் ஃபுட்டை சாப்பிடுறான். அவன்கிட்ட தேவனுடைய ஞானம் கடவுள் கொடுக்கிறாரு. A spiritual man can evaluate all things. evaluate எல்லாவற்றையும் எடை போடுவான். எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எடை போடுவான். இது கடவுளுக்கு பிரியமானது அல்லது இது கடவுளுக்கு பிரியமில்லாதது. இயேசு இதை விரும்பி செய்வார், காரணம் பிதாவை திருப்திப்படுத்த. இயேசு இதை செய்யவே மாட்டார் என்று நிதானிப்பான். காரணம் என்னவென்றால், அவன் சாப்பிடுகிற உணவு அவனை அவிதமாய் நடத்தும். The solid food, the meat. அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல அதாவது எலிமெண்டரி டீச்சிங், மூல உபதேசம், எலிமெண்டரி டீச்சிங் அண்ட் அட்வான்ஸ்ட் டீச்சிங் என்று அதை சொல்லுகிறார். எலிமெண்டரி டீச்சிங் யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்றால், புதிதாக கல்வியை துவங்குகிறவர்களுக்கு எலிமெண்டரி டீச்சிங் தேவை. எலிமெண்டரி டீச்சிங் யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் டீச்சிங் தேவைப்படும் என்றால், பிஜி, யூஜி, பிஹெச்டி என்று படிக்க போறவங்களுக்கு அட்வான்ஸ் டீச்சிங் தேவைப்படும். அப்போ சபைக்குள் உட்கார்ந்து எலிமெண்டரி டீச்சிங்கே கேட்க விரும்புகிற, மூல உபதேசங்களை மட்டுமே கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை மட்டுமே பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அட்வான்ஸ்டு டீச்சிங் என்று சொல்லப்படுகிறதான பூரணராகும்படி கடந்து போக, அதாவது மெச்சூர்ட், ஃபுல்லி க்ரோன் மெச்சூர்ட் மேன் ஆகுவதற்கு ஏற்ற வசனங்களை போதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவிதமான வசனங்களை வாஞ்சையோடு, அது கடினமாய் இருந்தாலும் கூட, ஏனென்றால் கரியை மென்று சாப்பிடுவது கடினமாய் இருந்தாலும் கூட அதை கேட்டு பூரணராக ஃபுல்லி க்ரோன் மெச்சூர்ட் மேனா ஆக வாஞ்சிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆக எலிமெண்டரி டீச்சிங், அட்வான்ஸ் டீச்சிங், மில்க் அண்ட் சாலிட் ஃபுட். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தில் அவர் எழுதுறாரு பாருங்க. அஸ்திபாரத்தை போடாதே, அதாவது மீண்டும் அஸ்திபாரம் போடாத அப்படின்றாரு. which means foundation of a building or superstructure of a building. Foundation, superstructure. Babies and mature man, milk and meat, elementary teaching and advanced teaching. இத்தனை காரியங்களை
இந்த வசனங்கள்ல அவர் உதாரணமா கொடுக்கிறாரு. To put us a proper point in our mind. What is that? Who is baby, who is solid mature man என்பதை விளக்குவதற்கு இத்தனை விதமான காரியங்களை அவர் இந்த 4 வசனங்கள்ல பயன்படுத்துறாரு. கொரிந்தியர்லயும் இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர். ஆக பிரியமானவர்களே, மில்க் ட்ரிங்கர்ஸ், மீட் ஈட்டர்ஸ், பாலை தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருக்க விரும்புகிற மனிதர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கடுமையான உணவு சுவைத்து சாப்பிடுக விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற 2 கூட்டத்திற்கு நடுவில் தான் என்றைக்குமே வசனம் இருக்கிறது. இந்த 2 கூட்டம் தான் இருக்கிறாங்க சபையில. இதை மிஞ்சின கூட்ட சபைக்குள்ள மேக்சிமம் வர்றதில்லை. அப்போ these people, the difference, இவங்களுடைய வித்தியாசம் எப்ப தெரியும்? இப்ப இவரை பார்க்கும்போது எனக்கு இவர் பால் குடிக்கிறவரா அல்லது பலமான ஆகாரம் சாப்பிடுகிறவரா என்பதை பார்த்தவுடன் தெரியாம போயிடலாம். But that will evident one day when he face a temptation. That will evidence when you face a temptation. ஏன் அவர்களை பால் குடிக்கிறவங்க சொன்னார் அவரு? பொறாமை, வாக்குவாதம், பேதகம். அப்ப பொறாமை என்பது எவிடென்ட்டா வெளியே வருது. அப்படி வரும்போது தெரியுது அவன் குழந்தை தான், அவன் பால் தான் இவ்வளவு குடிச்சுட்டு இருக்கான், அதனாலதான் பொறாமைப்படுறான். அவன் பால் தான் குடிச்சிட்டு இருந்திருக்கான், ஆகவே தான் வாக்குவாதம் பண்றான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே டிஃபரன்ஸ் இது 2 பேருக்கும் பேபியா மெச்சூர்டா என்பதற்கான டிஃபரன்ஸ் எப்போ தெரியும்னா, இட் வில் சீன் இன் த டைம் ஆஃப் டெம்ப்டேஷன். Mature people will choose Christ-like way. Babies will choose Adam's way. ஆதாம் என்ன பண்ணா? இந்த பெண் தான் காரணம். நான் பழம் சாப்பிட்டேன் தான் காரணம், அந்த பெண் கொடுத்தா. வாக்குவாதம், சச்சரவு, பொறாமை, pointing the finger. So the infants always choose Adam way, but the mature people will choose Jesus. Father, forgive them. Forgive them. Forgive என்று சொல்லுகிற போதே அவர்கள் ஏதோ தவறு செஞ்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம், ஏதோ பாவம் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவர்கள் பாவம் பண்ணிவிட்டார்கள், எனக்கு தெரியும். Forgive them. That's what Jesus. Mature people will choose that way because they are eating solid food. எபிரேயர் 6:1-2 வசனங்கள்ல what is the foundation or what is milk or what is kindergarten teaching என்பதை அவர் சொல்றார் பாருங்க. என்னதான் பாத்தீங்கன்னா, repentance, மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானங்கள் அப்படின்னு சொல்லுது பைபிள். என்ன ஞானஸ்நானம்னா, ஒன்னு தண்ணீர் ஞானஸ்நானம், இன்னொன்னு பரிசுத்த ஆவியினால் வருகிறதான ஞானஸ்நானம். கைகளை வைக்குதல் என்றால் ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது அல்லது ஆவியின் வரங்களை பெறுவது. அதுக்கப்புறம் பின்வரும் நாளில் நடக்க போகிறதான மரித்தோரின் உயிர்த்தெழுதல், resurrection of the righteous and நித்திய நியாய தீர்ப்பு, the final judgment என்கிற இந்த எல்லா காரியங்களும் foundational truth அல்லது kindergarten truth அல்லது milk என்று சொல்லுகிறார். What is milk? மனம் திரும்புவது பால் தான். கடவுள் மீது விசுவாசமாயிரு என்று சொல்வது பால் மட்டும்தான். அல்லது மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது பால். நித்திய நியாய தீர்ப்பு பால். ஞானஸ்நானம் only milk, only kindergarten lesson. ஆவியின் வரங்கள் only milk or kindergarten. இது எல்லாமே milk and kindergarten தான் சொல்றாரு. கடவுளுடைய சித்தம் என்ன உங்களுக்கு குறித்து என்றால், நீங்கள் பூரணராக வேண்டும். இவ்வளவு காரியங்களை பவுல் எழுதின பின்பு கூட முதல் புத்தகத்தில் எழுதுறாரு. முதல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே துவங்குறாரு, உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குது. 2ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நீ ஆவிக்குரியவன் இல்ல. 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ குழந்தை, நான் உனக்கு பால் தான் கொடுத்தேன், இன்னமும் உனக்கு பால் தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளத்தையும் சொல்லிட்டு 2ஆம் புத்தகத்தினுடைய கடைசி 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு பவுல் மறுபடியும். 2 கொரிந்தியர் 12 12ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். அதுல அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வருகிற போது உங்களுக்குள் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் இன்னமும் இருக்குமோ என்று பயப்படுகிறேன்.
இவ்வளவு காலத்திற்கு பின்பு கூட அவர்களை குறித்து பவுலுக்கு இருக்கிற பயம் என்னவென்றால், அவர்களுக்குள் இன்னமும் விரோதங்கள், இன்னமும் வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் இருக்குமோ என்று பயப்படுகிறார். காரணம், காரியங்களை நிதானிக்க முடியவில்லை. நல்லது எது, தீமை எது, அல்லது கடவுளுக்கு பிரியமானது எது, கடவுளுக்கு பிரியமற்றது எது என்பதை தன்னுடைய சென்ஸை பயன்படுத்தி பகுத்து ஆராய்ந்து கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. ஆகவே இன்னமும் அவர்களுக்குள் சண்டை, சச்சரவு, வைராக்கியம், புறம் கூறுதல், சொல்லுதல் இருக்குமோ என்று பயப்படுகிறார். ஆனால் அந்த பவுலுடைய எய்ம் என்ன? அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சபை மக்களை குறித்தும், அவர் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் அவருடைய எய்ம் தான் என்ன என்றால், ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. கொலோசியர் 1 அதிகாரம் 28 வசனம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் என்றால் சபைக்குள் வந்து அமருகிற, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பால் குடிக்க துவங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து அமர்ந்த எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இயேசுவையே நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லுகிறோம், எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு மனிதனை பூரணமடைந்தவனாக, அதாவது தேறினவனாக, which means simply a matured man, மாறுவதற்கு நாங்கள் இயேசுவை அவனுக்கு காட்டுகிறோம். இயேசுவை காட்டுகிறோம். இயேசு என்ன? அவர் பால் குடித்துக் கொண்டிருந்தவர் அல்ல, அவர் பலமான ஆகாரத்தை சாப்பிட்டவர். spiritually, whenever God said any word, he immediately obeyed. He never sinned. There is no trace of sin in him, so that he always eats solid food and always uses his senses to exercise what is good and evil, what is pleasing God, what is not pleasing God. ஆகவே அவரை நாங்கள் காட்டுகிறோம் உங்களுக்கு, உங்களை யாருக்கும். கொலோஸ் சபை சொல்றாரு. ஏன் என்றால், நாங்கள் உங்களை அவரை போலவே தேறினவனாக மாற்ற வேண்டும். அதற்காக அவரை உங்களுக்கு காட்டுகிறோம், அவரையே அறிவிக்கிறோம். அறிவித்து எல்லா மனிதர்களுக்கும், சபைக்குள் இருக்க எல்லா மனிதருக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அவர் சொன்ன வார்த்தைகள். This is what Paul's work. Wherever he went, he showed them Christ. ஆங்கில வேதம் சொல்லுது, we proclaim Jesus, admonishing every man. அதாவது admonishing warning every man. நாங்க இயேசுவை அறிவிக்கிறோம், எல்லாரையும் எச்சரிக்கிறோம். And teaching every man with all wisdom, so that we may present every man a complete in Christ, which means a matured in Christ, or which means a perfect man in Christ. ஒரு தேறின, முதிர்ந்த, நன்றாக பழுத்த, வளர்ந்த, நல்ல குணநலன்களுடைய, எல்லா சூழல்களிலும் பகுத்தறிய ஞானம் பெற்றிருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு நாங்கள் ஏற்கனவே அவிதமான வழியில் உருவான இயேசுவை உங்களுக்கு காட்டுகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Yes dear, we here preach Jesus, and we always hear giving words from Bible that not in my ideas. என்னுடைய எந்த யோசனையும் நான் கொடுக்கிறதே இல்லை. என்னுடைய செய்திகளில் 99% வேத வசனங்களை மட்டுமே உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன கதை அல்லது என் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சின்ன காரியம், இவைகளை தவிர வேற எங்கேயுமே நான் வெளியே போவதில்லை. பிகாஸ் என்னுடைய ஞானம் உங்களை இயேசுக்குள் நடத்தாது. இயேசுவை உங்களுக்கு காட்டும்போது, இயேசுவின் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கும் போது நீங்கள் தேறினவர்களாய் மாற முடியும். இஃப் யூ நாட் ஷட் யுவர் இயர்ஸ், நீங்கள் உங்கள் காதை அடைச்சிக்கல, அதை அறிவிக்கும் போது அதை கேட்க வாஞ்சிக்கிறீர்கள், அதை ஜீரணிக்க வாஞ்சிக்கிறீர்கள், அது ரத்தமும் சதையுமாய் உங்களுக்குள் மாற உங்களை விட்டு கொடுக்கிறீர்கள், then you will become a mature man, mature woman one day. That is Paul's aim. Yes brother, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் அகாடமிக் ஸ்டடீஸ், அதாவது நம்முடைய உலக ரீதியான கல்வி என்று வருகிற போது மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க என்றால், we don't look for simple subjects. கல்லூரிக்கு போகிறதுக்கு உங்க மகன் அல்லது மகள் ஆயத்தமாயிட்டாங்க, இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான கோர்ஸ் எது, கஷ்டமே இல்லாத கோர்ஸ் எது, அதை சேர்த்து விட்டுடலாம்
அப்படின்னு நம்ம எந்த பெற்றோரும் நினைக்கிறது இல்லை. They tried, the first option was MBBS. Biggest one. MBBS எவ்வளோ டஃப் தெரியுமா? நம்மலாம் படிக்கவே இல்லை. It's very tough. 6 years படிக்கணும். But we choose that one. Why? It is academic studies. When it comes to academic studies, we don't look for a simple subjects, but eagerly pursue any career in any age, or however tough it is, to climb the ladder of our excellence, to earn good money when it comes to academic studies. But when it comes to spiritual matters, same people, those who are looking for a very tough syllabus for their children, MBBS, they are very much satisfied with the milk. They are very much satisfied with the milk. Every week they are happy to hear, God loves you, God wants to bless you, God will give you the double portion. They're so happy with that. My dear brothers, we need to repent from that kind of attitude. பிரியமானவர்களே, ஒரு குழந்தைக்கு பசி உணர்வே எடுக்கல, பசி உணர்வே இல்லை என்பது ஒரு நாளைக்கு ஓகே, ஏதோ வயிறு அப்செட் ஆயிடுச்சு ஓகே. 2-3 நாள் தொடர்ந்து பிள்ளை பாலே குடிக்கல என்பது இட்ஸ் அ சீரியஸ் சிம்டம்ஸ். அஸ் அ பேரண்ட்ஸ் இமீடியட்டாக தே வில் சென்சிபிள் உள்ள எல்லா அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, மருத்துவரை அணுகுவாங்க. ஏன் சாப்பிடல 3 நாளாக, பாலே குடிக்க மாட்டேங்கிறான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதே போல உங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து பசியே எடுக்கல, it's a serious symptom, something wrong in you. So losing appetite is a serious symptom in any age, குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும். The same way, my dear brothers, if you are losing appetite for solid food, that is a serious issue. That is a serious issue. You cannot be a mature man because you are not interested. You lost your interest in solid food. You are not interested என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் we'll go wrong, we'll go astray. வேதம் சொல்லுகிறது, யோபு 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், அதனுடைய பின்பகுதியை பாருங்க. முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? முட்டையினுடைய வெள்ளை எக்கினுடைய ஒயிட் பார்ட்ல is there any taste in the white part of egg, white yolk என்று கேட்கிறார் யோபு. அதனுடைய கான்டெஸ்ட் வேற, அதை நம்ம விட்டுறலாம். பட் த கொஸ்டின் இஸ், முட்டையினுடைய வெள்ளைக்கரு சுவையா இருக்குதா? இல்லை. அப்போ டேஸ்ட்லெஸ் ஒயிட் எக்கவை, ஒயிட் அந்த யோக்கவை அநேகர் விரும்பி சாப்பிடுவதில்லை. Do you know one thing? That has a lot of protein. அதற்குள் அநேக புரோட்டீன் இருக்குது, which build your muscle, which helps your muscle to grow, which has no fat. அதற்குள் 0 fat. அது வெள்ளைக்கருவில் fat இல்லை, நிறைய புரோட்டீன் இருக்குது. The protein will help your muscle to build strong, grow strong, but no fat. எங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு வெள்ளைக்கரு பிடிக்காது, ஒரு பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். People are different everywhere. In church, people are different. They don't like solid food. Maybe solid food look like no taste, like white yolk. சில பேருக்கு solid food look like very hard work. இந்த பெரிய நண்டு இருக்குல்ல, அதை முழுமையாக அப்படியே சமைச்சு ஹோட்டலெலாம் வைப்பாங்க, நம்ம வீடியோலாம் பார்த்துருக்குறோம். அது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்? நிறைய எலும்பு தான் அதில், நிறைய எலும்பு. அது எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ கறி ஒன்றும் அதில் இருக்காது. அதை உடைச்சி அதில் இருக்கிற சின்ன சின்ன எலும்பெல்லாம் நீக்கி அதுக்குள்ளே இருக்கிற அந்த புரோட்டீன் பேக் இருக்குல்ல, அதை எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிடணும், அதை சுவையை அனுபவிக்கணும், அதில் வருகிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you need to work hard, break the bone and remove all the outer shells and dig in, take that a small portion what is left inside. அப்படி உழைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, they will get that protein, all the goodness that will help them to grow strong, that will help them to grow, gain muscle. Is it not? எபேசியர் 4:12-13.
11ஆம் வசனம் தமிழ்ல, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்து ஒரு பூரண புருஷன், நிறைவான வளர்ச்சியை வளர்ந்த ஒரு பூரண புருஷன். எதில் என்றால், சாலிட் ஃபுட்டை சாப்பிட்டு நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிந்து பாவமே செய்யாமல் பிதாவுக்கு பிரியமானதை மட்டுமே செய்து பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற்றி கடந்து போன ஒரு பூரணமான ஒரு புருஷன். அந்த பூரணமான புருஷனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும், ஒரு எபேசு சபைக்கு சொல்றாரு, அதே வசனம் நம்ம எல்லாருக்குமே, நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைவதற்கு கடவுள் சபையிலே ஊழியங்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், இவாஞ்சலிஸ்ட்டை வச்சிருக்கிறாரு, போதகரை வச்சிருக்கிறாரு, மெய்ப்பரை வச்சிருக்கிறாரு என்று பவுல் சொல்றாரு. அப்போ அப்படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சபை ஊழியங்கள் உங்களுக்கு சாலிட் ஃபுட்டை கொடுத்தா மட்டுமே, அந்த சாலிட் ஃபுட்டை வாஞ்சியோடு நீங்கள் வாங்கி உட்கொண்டால் மட்டுமே, உண்ட அந்த உணவு ஜீரணமாகும்படியாய் உடலில் ரத்தமும் சதையுமாய் மாறும்படியாய் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தால் மட்டுமே நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. எந்த மூவ்னாக்கா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நோக்கி வளருகிற ஒரு மூவை எடுப்பீங்க. அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் வளர்த்து நிறைவான ஒரு மெச்சூர்ட் மேனா கடவுளுக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய பொறுப்புகள் ஒவ்வொரு சபைக்கும் உண்டு. ஒவ்வொரு சபையில் யார் ஒருவர் முன்னே இருந்து வசனத்தை சொன்னாலும், அது நான் இல்லை, வேற யாராவது அந்த சபைக்கு வசனத்தை சொல்றதுல நிலை ஃபியூச்சர்ல உருவானா கூட அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் யூ or to lead you to a mature man up to the level of Christ. Christ is the நம்மளுடைய லிமிட். No any other limit in the world. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கடவுளுடைய மனிதனை நீங்கள் அந்த லிமிட்டா நீங்க நியமிக்க கூடாது. It is Christ, up to the level of Christ, a matured man. அந்த நிலையை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் நகர்வதற்கு, வளர்ந்து போவதற்கு, you need to eat solid food, my dear brothers and sisters. Otherwise you will be remain like Corinthians. They were babies after even 15 years also. 2 புத்தகத்தை எழுதிட்டாரு, சபையில ஊழியம் பண்ணிட்டாரு. சபையில் இருக்கும்போது அவரால் அவளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட்டை கொடுக்கவே முடியல குறைந்த சபைக்கு. அதுக்கப்புறம் கடிதத்தில் எழுதும்போது சொல்றாரு, என்னால் கொடுக்க முடியல, ஸ்டில் யூ ஆர் பேபிஸ் என்று சொல்லி. ஆகவே I want you, each and every one of you, to come out of your shell, from the comfort of drinking milk. அதிலிருந்து வெளியே வந்து start to eat solid food. வேதத்தை படியுங்கள், வேத வசனத்தை கேளுங்கள். If you not gripped by this kind of truth, உங்களை பார்த்து நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீர்கள் என்று ஒருவேளை கடவுள் சொல்லுவாரே என்றால், அந்த சத்தியத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நான் சாலிட் ஃபுட்டை சாப்பிட வாஞ்சிக்கிறேன் என்ற நிலைக்கு நீ கடந்து வரவில்லை என்றால், you will remain baby. If you all remain baby, we will produce lot of babies in future. நம்ம பேபியா இருக்க வரைக்கும் பேபிகளை தான் உருவாக்குவோம். Just imagine each and every சர்ச்லயும் குழந்தைகள் தினசரி எல்லா சண்டே வராங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பெரிய பாட்டில், சர்ச்சுக்கு வர்றது எல்லாரும் ஒரு பாட்டில் குடிச்சிட்டு போயினே இருக்கிறது. All children, babies. If we not grip the message with this one, we will produce a lot of babies in future. I want you, each and everyone, become a matured man so that we can example to others in future, so that we can produce the mature man. We can help them to grow up to the level of Christ. In church, in families, still Sunday court caseகள், சபைகள்ல பதவிக்கான போட்டிகள், பணத்தில் குளறுபடி என்கிற காரியங்கள் சபைக்குள்ளே எல்லா இடத்துலும் நிரம்பி இருக்குது. நான் பெரியவனா, நீ பெரியவன், எனக்கான கனம் எங்கே? சபையில. நான் பெரிய ஆளு, எங்க அப்பா எங்க தாத்தா காலத்துல இருந்தே நான் சபைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன் தெரியுமா? எனக்கு ஏன் என் பேரை ஏன் போடல அந்த பத்திரிகையில, நோட்டீஸ்ல என்று கேட்கிற பெயருக்காக, புகழுக்காக, பொசிஷனுக்காக சண்டை போடுகிற மக்கள் சபையில் இன்னமும் உண்டு.
சச்சரவுகள். அதே போல குடும்பத்தில் நான் சொன்னதுதான், என்னை மீறி ஒண்ணுமே கிடையாது, அல்லது நான் ஆண், அல்லது நான் கணவன், அல்லது நான் தான் சம்பாதிக்கிறேன் என்கிற காரணத்தை கொண்டு சண்டையிடுகிற, வாக்குவாதம் செய்கிற, பொறாமையை காட்டுகிற குடும்பங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, take this word in church and in family, in your personal family, personal life, and also in your சமுதாய வாழ்க்கை. You need to use your senses to practice, distinguish what is good and what is evil. That will only able to, that is only possible when you eat solid food. So desire for solid food. When God speaks to you, take it. When you read Bible, when God speaks to you, take it. When you listen, when God speaks to you, take it. Accept it. Humble yourself. Yes, Lord. Thank you for your kindness. என்று சொல்லுங்கள். அந்த சாலிட் ஃபுட்டை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அல்லது சுவை இல்லாமல் இருக்கலாம், முட்டையின் எக்கை போல. பட் ஹம்பிள் யுவர் செல்ஃப் அண்ட் அக்செப்ட் த ஃபுட் ஸோ தட் யூ வில் பி a man of spiritual man one day, and you will be a man who grow up to the level of Christ like a mature man. That is what God's interest about each and every one of you. கடவுள் நீங்கள் ஒரு முதிர்ந்த பூரண மெச்சூர் மேனா, ஸ்பிரிச்சுவல் மேனா உருவெடுக்கணும் என்று வாஞ்சிக்கிறார். அதை அவர் உங்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது, உங்களுடைய வாஞ்சை இல்லாமல் செய்ய முடியாது, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. If you interested, if you are gripped with this message, then you can able to say a testimony in coming days. God is more than powerful. God is more than faithful, because now I am growing as a mature man. என்று நீங்கள் சொல்ல முடியும். Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.